பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், தீய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலிருந்தும். விலக்கப்பட்ட பொருள் உண்பதுன்னா என்ன? ஏழைகளுக்கு போய் சேர்றது தடுக்கப்பட்டுரும். அது இந்த நிர்வாகம், அதை கேபிட்டலிசம் ஏழைகள்கிட்டருந்து சுரண்டி பணக்காரன்ட்ட கொடுக்கும். புரியுதா? இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை அநியாயம்னு சொல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. புரியுதா? அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தடுக்கப்பட்ட உணவு. இவங்க ஒன்றும் பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க. இவங்க ஹராம் தான், ஹலால் தான் சாப்பிடுவாங்க. போய் பாரு, நல்லா ஹலாலான உணவு தான் சாப்பிடுவாங்க. அதுவும் பிஸ்மில்லா சொல்லிட்டு. நம்ம கூட மறந்துடுவோம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா. அவங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு அதை பண்ணி கரெக்டாக ரசூலோட சுன்னத்தை ஃபாலோ பண்ணி அப்படி இருந்து விரல சூப்பி என்ன அது எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை? சரி, பப்ளிக் இப்படி இருக்குது, சொசைட்டி இப்படி இருக்குது, நீங்களும் ஏன் அவங்களோட சேர்த்து கூத்தடிக்கிறீங்க? வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை உங்கள் மொத்த லைஃப் இதுதான் அப்படிங்கிறான். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு. பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறேன், இது இன்றைக்கி நம்மளுடைய இதில் ஆயிடுச்சு. ஒரு சமூகத்தில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு மருத்துவர்கள் இருப்பாங்க. அந்த மருத்துவர்கள் யாருன்னா அந்த சமூகத்துடைய தலைவர்கள். அதுவே சீர்கெட்டு போயிடுச்சுன்னா அந்த சமூகம் உருப்படாது. அது அவங்களுடைய அந்த டியூட்டியை விட்டுட்டு ஷேர் வாங்கிக்குவாங்க. என்ன அப்போ என்ன போயிடும்? அந்த சமூகம் கைவிடப்பட்ட சமூகமாக அது ஆயிரும். இன்றைக்கி நம்ம சமூகம் அப்படி தான் இருக்குது. நம்ம சமூகத்தில் எடுத்துக்க எத்தனை பீடி கம்பெனி இருக்குது. பள்ளிவாசல்லையும் பீடி கம்பெனியோடைய ஓனர்ஸ் முத்தவள்ளியாக இருக்காங்களா இல்லையா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இந்த ஒரு செயல் போதும் நீங்கள் யாருன்னு உரிச்சு காட்டுறதுக்கு. கேட்டால் அது மக்ரூ லிஸ்ட்டில் வரும். மக்ரூ லிஸ்ட்டில் வரும், அதாவது வெறுக்கத்தக்க லிஸ்ட்டில். ஹராம் கூட குரானில் பீடி பற்றி இல்லைல்ல, அப்படி வராங்களாம். குரானில் பீடி இல்லைல்ல, சிகரெட்டு ஹராமு, பீடி ஹராம். ஏன்னா சிகரெட் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதுலாம் பெரிய ஃபேக்ட்ரி வேணும். அல்ல எல்லாம் பாரு, அலீம் பீடி. அலீம் யார்? அல்லாவுடைய பேர் என்ன? எல்லாம் முஸ்லீம். வேலூரில் போனீங்கன்னா எல்லா பீடி என்ன, அலீம் பீடி, அந்த பீடி, A1 பீடி, நம்பர் 1 பீடி, 100 100 பீடி, 4 ஹார்ஸ் பீடி, மன்னான் பீடி, மன்னான் பீடி, எல்லா பீடி. இந்த பீடிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலிம்கள் இன்றைக்கி உட்காந்துருப்பாங்க ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்கு. போய் வாங்குவாங்க. யார்கிட்ட வாங்குறீங்க? அது என்ன காசு? அது என்ன காசு சொல்ல மாட்டிங்களா? தோல் ஷாப் ஓனர்கிட்ட போய் காசு வாங்குவீங்க. தோல் ஷாப் தண்ணி எதில் விட்றாங்க? அவங்க குடிக்கிற தண்ணி நாசம் பண்ணுறாங்க. தோல் ஷாப் ஓனர்லாம் யார்? ஆம்பூரில், வேலூரில், வாணியம்பாடியில், எல்லோரும் யார்? அது என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது வெள்ளைக்காரெலாம் அது பண்ணுறான். ஏன்னா அவன் இந்த அளவுக்கு கூறு கெட்டு போகலாம் அவன். புரியுதா? தோல் ஷாப் ஓனர்கள்ட்ட போய் கை கட்டி நிற்பாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி போனால் 10,000 ரூபா கிடைக்கும், 5,000 கிடைக்கும், ஒரு 2-3 லட்ச ரூபா தேர்த்திடுவாங்க. அதுதான், அவ்வளோதான் இவங்களுடைய தீனு. அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் தடுக்க மாட்டீங்க, ஷேரும் வாங்கிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட சமூகம் உருப்படாது. புரியுதா? இதுதான் யதார்த்தம்.